வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சின்ன குழந்தையாக இருக்கும்போது என் வீட்டில் அம்மா வந்துட்டு ஒரு ஃப்ரூட் கொடுப்பாங்க. ஒரு இது ஓகேவா, இது வந்து கொடுப்பாங்க. இது நார்மலாக நான் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். எப்போன்னா ஒரு தடவை என் மாமா வீட்டுக்கு போனப்போ அங்கே கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அம்மாவோட ஸ்கூலில் வந்துட்டு அம்மா கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சர் வந்துட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப ரேராக, இப்போ ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 3 பழம் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ரேராக தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நான் ஊருக்கு வந்தப்போ அம்மா என் கையில் இது கொடுத்தாங்க சாப்பிடு அப்படின்னு. ஒன்று தான் இருந்துச்சு, இதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் கேட்டேன், யார் தந்தது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எப்போவுமே அப்படி தான் கேட்பேன். அப்போ தான் சொல்லுவாங்க இவங்க தந்தாங்க அவங்க தந்தாங்க அப்படின்னு. ஸோ யார் தந்தது அப்படின்னு கேட்டப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, இது நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு. இப்போ தான் எனக்கு தெரியும், இது எங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்குது இந்த மரம். நான் சென்னை போய் 3 வருஷம் ஆகுது இல்லையா, ஸோ எனக்கு தெரியல. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மரம் இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு 5 காய். இது நேத்தப்பா வந்துட்டு பறிச்சாங்க. இப்போ ஒரு 5 காய் மட்டும் இருக்குது. இப்படி ஒரு 5 இருக்குது. ஸோ இதோட நெய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதை போஞ்சிக்கான்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் நாங்கள் எதை போஞ்சிக்கான்னு சொல்லுவோம். மற்றபடி இதோட இங்கிலீஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ரொம்ப புளிக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கட் பண்ணது வந்துட்டு நான் எப்போவுமே ஸ்பூன் எடுத்துப்பேன். ஸ்பூன் எடுத்துட்டு இப்படி எடுத்துகிட்டு புளிக்கும், செம்மையாக புளிக்கும். இது பழுத்தாலே ரொம்ப பிடிக்கும். இது பச்சையாக சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், அவ்வளோ பிடிக்கும். ஸோ இது எனக்கு பிடிக்கும். பிடிச்ச ஒரு ஃப்ரூட் வந்துட்டு இப்போ என் வீட்டிலே இருக்குது. அவ்வளோதான். பாய்.